சாமி இப்போ வந்து பரவலாக வந்து நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னாக்க புதிய அவதாரம் வரப்போகிறாங்க, உலகத்தை மாற்ற போகிறாங்க அப்படின்னு நிறைய வீடியோவெலாம் வருது. இதுக்கு என்ன சாமி காரணம்? இதுக்கு என்ன வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு சாத்தியம் இருக்குதா? புதுசாக வராங்க, வேறு ஒரு அவதாரமாக வந்து சிவபெருமானே அவதாரம் எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து போகர் வராருன்னு சொல்கிறாங்க, சில பேர் இயேசுநாதர் வராருன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்ன சாமி காரணம்? இது இல்லை கடைசி கட்டத்தில் தான் இருக்கிறோமா? உலக அழிவு நடக்குங்களா இது? இதெல்லாம் வந்து இன்னைக்கு நேற்று சொல்றது இல்லை. அவதார கோட்பாடு, நம்மள மனித குலத்தை காப்பாற்ற ஒரு தேவன் வருவான், அவன் ஏற்கனவே வந்துட்டான் அது சொல்றாங்க இல்லைங்களா. அப்புறம் சாத்தான் வருவான், அப்படின்னா சாத்தான், அப்புறம் தஜ்ஜால் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துல ஒவ்வொரு சாத்தான் வருவான், கடவுள் வருவான்னு சொல்லப்பட்டது. அப்படிலாம் இல்லை. ஒரு பெரிய அறிவாளி வருவான், ஒரு பெரிய விஞ்ஞானி வருவான், இந்த உலகத்தை மாற்றி அமைக்காத பரிமாண வளர்ச்சி இருக்கு நமக்கு. அந்த பரிமாண வளர்ச்சிக்கான முடிவு இது கிடையாது. இன்னும் இருக்குது, நம்மளோட பரிமாண வளர்ச்சி இன்னும் இருக்குது. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்தோட அழிவுன்னு ஒன்று இருக்கு. இந்த உலகம் மட்டும் அழியாது, நம்மளோட கேலக்சியும் இன்னொரு கேலக்சியும் மோதி அதோட நீடிக்கிறதுனால இந்த பூமியில் இருக்கிற உயிரினங்கள் மட்டும்தான் அழியும். அதுக்கு மீண்டும் துவங்கும். இதெல்லாம் முடிவே கிடையாது. இது முடிஞ்சிடும், இது அழிஞ்சிடும் சொல்கிறவங்க தான் அழிஞ்சிடுவாங்க, முடிஞ்சிடுவாங்க. மற்றபடி இந்த உருவாக்க இந்த இயக்கம் வருகிறது, இயங்கினே தான் இதுக்கு முடிவெல்லாம் மனிதனால் முடிவு சொல்ல முடியாது. மனிதன் வரலாம், அவதரிக்கலாம், போகலாம், வரலாம், இப்படி தான். அவதார கோட்பாடு அப்படின்றதுலாம் இனி அதெல்லாம் கிடையாது. இனிமேல் வருவான், உலகத்தை காப்பாற்ற வருவான், நாட்டை காப்பாற்ற வருவான்னு சொல்கிறாங்க. அவங்களாம் வந்துனே தான் இருப்பாங்க, போயிட்டே தான் இருப்பாங்க. யாரோ ஒருத்தர் மூலியமாக நல்லது நடந்துகிட்டு தான் இருக்கும். இயற்கை தன்னை தானே மாற்றிக்கும், தன்னை தானே அழிச்சு. ஓஹோ. மனித குலமோ வந்து இதை மாற்றிடாத அழிச்சிடாது. இருக்கிறத கொண்டு வாழும், முடியாத பட்சத்தில் அழிஞ்சிடும். அழிஞ்சிடும். மற்றபடி ஒருத்தன் வருவான் அப்படின்றதுலாம் வந்து அவன் வருவான்றதுல வந்துட்டான், வந்துக்கினே தான் இருக்கிறான், போயினே இருக்கிறான். ஆளும் சக்தி மனிதனுக்கு தானே இருக்கு. உலகத்தை ஆள்ற மனிதன் போது அவனுக்குள்ள தான் கடவுள் இருக்காரு. இப்போ ஒரு சிம்மாசனம் இருக்குது, அதில் ஒருத்தன் உட்கார முடியும், அவன் தான் கிங்குன்றான். அவன் தான் நம்ம நினைக்கிறான் அந்த கடவுள். அவன் நல்லாட்சி புரிஞ்சா நம்மளுக்கு நல்லது, கெட்டாட்சி புரிஞ்சா கெட்டது. அது நல்லாட்சி புரிகிற காலம் பொற்காலம், நல்லாட்சி புரியாத காலம் போராத காலம். அதனால இந்த ஏற்றத்தாழ்வுகள்ன்றது இந்த பூமியில நிறைஞ்சது. அப்ப புதிய அவதாரமே இல்லை, வருவாங்க போவாங்க. ஆமா, அவதார கோட்பாடுன்றது சொல்லினே தான் இது வரல. யாரும் பார்த்தாங்களா? யாரும் பார்க்கல. ஆனா புதுசா கடவுள்லாம் வந்துக்கிறாங்கல்ல, பாபாலாம் வந்துக்கிறாங்கல்ல. ஆமா, அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஏதோ வந்து அவங்களுக்கும் என்ன புரிதல் அவங்கவுங்க வந்து தெரிஞ்சுக்குவாங்க. தமிழ்நாட்டு ஆளத்துக்கு இன்னைக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா மீண்டும் இன்னொருத்தர் வருவார். ஒவ்வொரு காலம் போக ஒவ்வொருத்தர் மாற இந்த உலகம் மாற்றத்தை தேடி போயிட்டே இருக்கும். இந்த உலகத்துக்கு மாற்றம் ஒன்றே மாறாதது. இந்த மாற்றத்தை இப்போ வாழ்றவன் தெரிஞ்சுக்கணும். அவனே போய் திரும்பி அவனே தான் வருவான். வேற ஒரு உடம்புல வர்றது, அவங்களே தான் போறாங்க. பூத உடலானது அழிஞ்சிரும், ஆன்மா அழியாது. அழிவில்லாத ஆன்மா வந்து இந்த பூமியில மட்டும்தான் வாழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி அதுக்கான கோட்பாடு நம்மளுக்கு தெரியாது. எனக்கு என்னோட சிந்தனைக்கு என்னன்னா, நம்ம இந்த உலகத்துல தான் அடுத்த பிரிவில் வாழ்வோம் அப்படின்றதான் கிடையாது. இந்த அண்டத்துல ஏகப்பட்ட உலகம் இருக்குது. நம்மளோட ஆன்மா இங்க ஏதோ ஒன்று ட்ரெயின் பண்ணிட்டு அதுக்காக வேற எங்கேயோ போய் அதை செய்ய போகுது. அதே மாதிரி அங்கேருந்து ஒரு ஆன்மா இங்கே வந்து இங்கே ஒன்று செய்ய மாற்ற வருது. இதுதான் வந்து அவதார கோட்பாடு. அவன் வருவான், இவன் வருவான்லாம் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் இவ்வளோ காலமாக சொல்லின்னு தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எத்தனையோ விஞ்ஞானிகள், எத்தனையோ இந்த உலகத்தை மாற்ற ஆளுங்களாம் வந்து போயிட்டாங்க. அது மாதிரி இன்னும் வந்துக்கினே தான் இருப்பாங்க, போயினே தான் இருப்பாங்க. மாற்றம் ஒன்றே மாறாது இந்த உலகத்துக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய சார்.